ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் எப்பவும் போல ஒரு சூப்பரான எபிசோட் தான் பார்க்க போகிறோம். நீங்களும் எப்பவும் போல வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க எப்பவும் போல வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எப்பவும் போல வெல்கம் டு டாப் டேக்கர். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஷின்சானை கூப்பிட்டு போகிறதுக்காக அவனோட ஸ்கூல் பஸ் வாசலில் வந்து நின்றுட்டுருக்கோம். இப்போ மிக்ஸி வேகமாக ஓடி வந்துட்டு மன்னிச்சிடுங்க அவனை காலையில் சீக்கிரமாக எழுப்பி அவனை குளிப்பாட்டி சாப்பிட வச்சு உக்கார வச்சா கரெக்டாக பஸ்ஸு வர டைமில் தான் ஆய் வருதுன்னு சொல்லிட்டு பாத்ரூமில் உட்காந்துட்ருக்கான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்தில் அப்படி இப்படி உருண்டுட்டு இருந்த இந்த ஹீமாவரி ஸ்கூல் பஸ்ஸை பார்த்த உடனே அவளுக்கு அதில் ஏறி போகணுன்ற ஆசை. இப்போ மிக்ஸியும் ஷின்சானை கூப்பிட உள்ளே போயிடுவாங்க. இந்த ஹீமாவரியும் யாருக்கும் தெரியாமல் பின்பக்கம் கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படி ஆட்டோ விசில் அடித்து கூப்பிடுவோம் அந்த போல் ஷீரோவை கூப்பிட்டுட்டு ஷீரோ முதுகில் ஏறி ஸ்கூல் பஸ்ஸை நோக்கி போக ஆரம்பிச்சிருவா. இப்போ நம்ம தலைவனும் ஆய் போயிட்டு ஸ்கூல் பஸ் கிட்டே வந்துடுவானா உடனே ஹீமாவரி ஸ்டாப் ஆகிடுவா. இப்போ நம்ம ஷின்சானும் பஸ்ஸுக்கிட்ட வந்துட்டு பஸ்ஸுக்குள்ளே ஏறாமல் மம்மி எனக்கு என்னன்னே தெரியல ஒரே டான்ஸ் ஆடணும் போல் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே புரி டான்ஸ் ஆடிக்கிட்டே அந்த இடத்த எப்படி எஸ்கேப் ஆகிடுவானா. மிக்ஸி செத்தடானின்னு சொல்லிட்டு பின்னாடியே சேஸ் பண்ணிட்டு போவாங்க. ஹீமாவரியும் இதாண்டா சான்ஸுன்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோவோட ஹெல்ப் மூலமாக ஸ்கூல் பஸ்க்குள்ளே வந்து ஏறிடுவா. அடுத்து யோசினக்கா மேடமும் நம்ம ஷின்சானை பிடிச்சிட்டு வந்துட்டு ஸ்கூலுக்கு வாடா ஷின்சான் நம்ம ஜாலியாக விளையாடலான்னு சொல்லிட்டு ஷின்சானை ஏற்றிக்கிட்டு பஸ்ஸும் கிளம்பிடும். இப்போ பஸ்ஸு போனதுக்கப்புறம் ஹீரோ பயங்கரமாக குலைக்குமா. மிக்ஸியும் பார்த்துட்டு என்ன ஹீரோ பசி வந்துட்டா நீயா இருக்க மாட்டேன் வா உனக்கு சோறு வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இப்போ அடுத்து ஸ்கூல் பஸ்ஸும் கேட் கிட்டே போயிட்டு நிற்கும். ஒவ்வொரு பசங்களாக இறங்கி வருவாங்க. நம்ம மாதமும் பின்னால் ஷின்சானை திரும்பி பார்த்து ஷின்சானே இன்றைக்கி நம்ம என்னப்பா விளாட்லான்னு கேட்பானா. இப்போ ஷின்சானுக்கு பின்னால் 2 கை தெரியுமா. உடனே மசாவும் பார்த்துட்டு ஷின்சானே உனக்கு பின்னால் பேய் ஏதோ இருக்குப்பான்மா. இப்போ கசமாவும் ஷின்சானை பார்ப்பானா. என்ன மசாவ் ஷின்சான் பக்கத்தில் எதுவுமே இல்லையேன்னு சொல்ல இப்போ மசாவும் பார்ப்பான். மறுபடியும் ஹீமாவரோட கை தெரியுமா. மசாவில் இருக்குது ஷின்சான் பின்னால் என்னமோ இருக்குன்னு சொல்ல நம்ம ஷின்சானும் திரும்பி பார்த்துட்டு அடியே ஹீமா இவ்வளோ நாள் நீ தான் என் முதுகு மேலே உட்காந்துட்டு இருந்தியா நான் கூட என் முதுகு தான் குண்டாயிடுச்சோன்னு நினச்சி பயன்ட்டேன்மா. இப்போ பிரின்சிபல் சாரும் மிக்ஸிக்கு ஃபோன் பண்ணிவிட்டு ஏமா உங்கள் பொண்ணு ஹீமா இங்கே தான் இருக்கா சீக்கிரமாக வாமா வந்து உங்கள் பொண்ணு கூட்டிகிட்டு போமான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாரா. மிக்ஸியும் மன்னிச்சிடுங்க எனக்கே தெரியாமல் ஹீமாவரி பஸ்ஸில் ஏறிட்டு இருக்கா நான் சீக்கிரமாக வரேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. இப்போ யோசினாக்கா மேடமும் இன்றைக்கி வைஸ் பிரின்சிபல் வேறு லீவு ஹீமாவரியை யார் பார்த்துக்க போகிறான்னு கேட்க உடனே பிரின்சிபல் சாரும் அதான் நான் இருக்கேன்லன்னு சொல்லிட்டு ஹீமாவரியை வாங்கி பயப்படாதடா தங்கம் நான் அவனை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஆசையாக முத்தம் கொடுக்கலான்ட்டு வருவார். இப்போ ஹீமாவரியும் மனசுக்குள்ளேயே ஸ்கூலுக்கு வந்து ஜாலியாக என்டர்டெயின் பண்ணலான்னு பார்த்தா அங்கிள் நீங்கள் எதுக்கு என்ன பயன்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆட ஆரம்பிச்சிருவா. உடனே யோசினாக்கா மேடமும் ஹீமாவரியை நானே பார்த்துக்கிறேன் சார்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. இப்போ ஹீமாவரியை கிளாஸ் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு எல்லா பசங்களையும் கும்பலாக சேர்த்துக்கிட்டு இங்கே பாருங்கப்பா ஹீமாவரி தெரியாமல் இன்றைக்கி நம்ம ஸ்கூலுக்கு வந்துட்டா அவங்க அம்மா கூட்டிகிட்டு போக வந்துட்டுருக்காங்க அது வரைக்கும் ஹீமாவரியை நம்ம தான் பார்த்துக்க போகிறோம்னு சொல்ல பசங்களுக்கும் ஹீமாவரியை பார்த்ததெல்லாம் சந்தோஷமாயிடும். அடுத்து நம்ம ஹீமாவரியும் காரை வச்சு விளையாடிட்டு இருப்பா. பசங்க எல்லாம் சுற்றி நின்று எதையும் பார்க்காததை பார்த்தா மாதிரி அவ்வளோ ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம போச்சானும் குறுக்க வந்துட்டு அவனோட லீக்கு மூக்கை வச்சு பயங்கரமாக வித்தை காட்டிகிட்டு இருப்பான். இதை பார்த்து ஹீமாவரி நல்லா சிரிச்சிட்டு இருப்பா. அடுத்து நம்ம கசாமல் ஒரு கோட்டையை கட்டிட்டு ஹீமாவரியை கூப்பிட்டு போயிட்டு ஹீமாவரி இந்த கோட்டை உனக்காக தான் சொல்ல ஹீமாவரியும் கோட்டையை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அப்படியே கசாமல் கையை பிடிக்க நம்ம கசாமல் அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கு போவான். அவன் ஒரு இளவரசனாக நினச்சிக்கிட்டு ஹீமாவரியை ஒரு இளவரசியாக நினச்சிக்கிட்டு இங்கே பாருங்கள் ஹீமாவரி கடைசி வரைக்கும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் உங்களை காப்பாற்றுவேன்வானா அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருப்பான். ஹீமாவரியும் சிரிச்சுக்கிட்டே அவள் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்ப்பா. அவளே ஒரு பெரிய கோட்டைக்கு இளவரசியாக நினச்சிக்கிட்டு கசாமாவும் ஒரு அடிமையாக நினச்சிப்பா. இப்போ இந்த அடிமை கசாமாவும் ஹீமாவரி கிட்ட இளவரசி நீங்கள் என்ன வேணாலும் ஆணையிடுங்க உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு அடிமை மாதிரி பேசிகிட்டு இருப்பான். இதை நினச்சி ஹீமாவரி சிரிச்சிட்டு இருப்பா. இப்போ நம்ம ஷின்சான் குறுக்க வந்துட்டு என்ன கசாமா எப்பவும் போல இப்போ ஹீமாவரி கிட்ட மொக்கை போட்டுட்ருக்கியான்னு கேட்க உடனே கசாமாவும் நான் உடனே மொக்கை போடலை ஷின்சான்னு சொல்ல ஷின்சானில் டாய் தெரியும்டா டே ஹீமாவரிக்கு இந்த மொக்கையெல்லாம் பிடிக்காது. இப்போ பாரு யோசினாக்கா மேடம் இங்கே வாங்க என்னோடய தங்கச்சிக்கு ரெட் லைட் க்ரீன் லைட் கேம்னா பிடிக்கும் அது உங்களுக்கு விளையாட தெரியுமான்னு கேட்க அந்த கேம் பேரை சொன்னோன்னே ஹீமாவரிக்கு அப்படியே ஒரு சிரிப்பு. யோசினாக்கா மேடமும் நீ சொல்கிற கேம்லாம் எனக்கு தெரியாதுன்னு வாங்க நம்ம ஷின்சானும் நான் சொல்லித்தரேன் நீங்கள் திரும்பி நின்றுக்கோங்க நான் க்ரீன் லைட்னு சொன்ன உடனே நீங்கள் பாட்டு பாடிட்டே டான்ஸ் ஆடணும் ரெட் லைட்னு சொன்னால் ஸ்டாப் பண்ணணும்மா. யோசினாக்கா மேடமும் வேறு வழி இல்லையேன்னு சொல்லிட்டு ஒத்துப்பாங்க. அடுத்து அவங்களும் க்ரீன் லைட் சொன்னதுக்கப்புறம் பாட்டு பாடிட்டு ஸ்லோவாக டான்ஸ் ஆடுவாங்க. நம்ம ஷின்சானும் நிறுத்துங்க நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இந்த டான்ஸை பார்த்தா என் தங்கச்சி மூட் அவுட் ஆகிடுவா நீங்கள் நல்லா ஆடணும் என்னைய பாருங்கன்னு சொல்லிட்டு அவன் நல்லா பேக் ஆட்டி புரி டான்ஸ் ஆடி காமிச்சிட்டு மேடம் இதே மாதிரி நீங்கள் ஆடுங்கன்னுமா. யோசிக்க மேடம் இதுங்க கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேனேன்னு சொல்லிட்டு மேடமும் கொஞ்சம் சுமாராக ஆட ஆரம்பிப்பாங்க. நம்ம ஷின்சானும் மறுபடியும் நிறுத்துங்க நீங்கள் என்ன மேடம் அப்படி நின்றுக்கிட்டே ஆடுற மாதிரி இருக்குது இது சரியே இல்லைன்னு சொல்லிட்டு ஷின்சான் ஹீமாவரி 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடி காமிச்சு இதே மாதிரியே ஆடுங்கன்னுவாங்க.
நம்ம யோசினாக்கா மேடமும் வேறு வழியே இல்லை, வெக்கத்தை விட்டு ஃபுல்லாக ஆட வேண்டியதான்னு சொல்லிட்டு ஃபுல் எஃபர்ட்டை போட்டு டான்ஸ் ஆடுவாங்க. இதை பார்த்த போச்சானும் எப்படி இருந்த மேடம் இன்னைக்கு இப்படி ஆகிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவனே வருத்தப்படுவான். நம்ம ஹீமா ஒரு மிஸ் ஆடுறத பார்த்துட்டு ஓவர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே வேகமாக ஓட ஆரம்பிச்சிருவா. நம்ம சிஞ்சானோ மேடம் உங்கள் டான்ஸில் என் தங்கச்சி மூட் அவுட் ஆகிட்டான்ட்டு சொல்ல யோசிச்சுனாக்கா மேடமும் டிப்ரெஷனுக்கு போயிடுவாங்க. அடுத்து இந்த ஹீமாவரியும் அங்கிட்டு இங்கிட்டுமா வேகமாக ஓட ஆரம்பிச்சிருவாளா. இந்த கசாமா சும்மான நின்றுட்டு இல்லாமல் ஹீமாவரியை நான் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு பின்னாலேயே துரத்திட்டு போவான். நம்ம ஹீமாவரியும் பயங்கர கடுப்பில் பசங்க அடிக்க வச்ச பில்டிங் பிளாக்ஸு, ட்ராயிங் வரைய வச்சுருந்த க்ரையான்ஸு, ட்ரெயின் பொம்மைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தள்ளி விட்டுட்டு ஸ்பீடாக ஓடிட்டுருப்பா. இப்போ இந்த கசாமா பையன் குறுக்க வந்துட்டு நில்லு ஹீமாவரின்னு சொல்ல நம்ம ஹீமாவரி கசாமாவை முட்டக்கூடாத இடத்துல முட்டிட்டு நீ தள்ளுன்னு சொல்லிட்டு இன்னும் வேகமாக ஓடி போய் செவுத்தில் முட்டிக்கலாம்னு பார்ப்பா. அதுக்குள்ளே யோசினாக்கா மேடம் ஹீமாவரியை பிடிச்சிட்டு அவங்க போய் செவுத்தில் முட்டிப்பாங்க. இப்போ கரெக்டாக மிக்ஸி உள்ளே வந்துட்டு ஹீமாவரியை வாங்கிட்டு என் பொண்ணு ஒன்றும் உங்களை தொல்லை பண்ணலையேன்னு கேட்பாங்க பாருங்க. யோசினாக்கா மேடம் மனசே உடச்சி போயிடும். அடுத்து இப்போ மிக்ஸியும் பிரின்சிபல்கிட்டையும் யோசினாக்கா மேடம் கிட்டேயும் என்னை மன்னிச்சிடுங்க நீங்கள் நடந்ததுக்கலாம், எனக்கே தெரியாமல் என் பொண்ணு ஸ்கூல் பஸ்ஸில் ஏறி வந்துட்டா, இனிமேல் இது நடக்காமல் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்க யோசினாக்கா மேடமில் ஐயோ ஷின்சானோட தங்கச்சி இப்பயே நம்மளை இந்த பாடுபடுத்துகிறாளே, இவளும் ஷின்சான் மாதிரி வளர்ந்துட்டு இந்த கிண்டர் கார்டனில் வந்து சேர்ந்தா நம்ம நிலமெல்லாம் என்ன ஆகும்னு யோசிக்கிறதோட இந்த எபிசோட் அப்படியே முடியுது கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, டாடா பாய்.